ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா கடந்த எபிசோட்ல மிதுனத்தை பத்தி தெளிவா சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா கடக லக்னம். ஸோ கடக லக்னத்துக்கு ஒவ்வொரு தசாபுத்திகளை பத்தி துல்லியமா நம்ம பார்க்கலாங்க ஐயா. அதுவும் அந்தர சூட்சமம் மூலியமாவே நம்ம பலன் எடுத்துட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 40 நாட்கள் நீங்க சொன்ன மாதிரி 7ஆம் தேதியிலிருந்து வருகிற 17/10 வரைக்கும் நம்ம பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பா சொல்லணும்னா நம்ம அந்த கிரகணம் அன்னைக்கு தான் நம்ம அந்த பலன்கள் ஸ்டார்ட் பண்றோம். இவங்களுக்கு சூரிய தசை நடந்துச்சுன்னா எந்த வித பலன்கள் தருங்க ஐயா? ஒவ்வொரு நிகழ்வுக்குமே காரணம் திசாபுத்தி தான். அதனால் திசாபுத்தி அடிப்படையாக வச்சு தான் மக்கள் கோச்சார பலன்களையும் பெயர்ச்சி பலன்களையும் ராசி பலன்களையும் பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். சும்மா ஒரு கிரகம் பெயர்ந்துருச்சு, ஒரு 4 கிரகம் பெயர்ந்துருச்சு அப்படின்னா 4 கிரகத்துக்கு ஒட்டுமொத்தமாக பலன் பார்க்குற நோக்கம் தவறு. திசாபுத்தி நமக்கு என்ன நடக்குதோ அது கோச்சாரத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாலே நமக்கு ஈஸியாக விளங்கிடும். இப்போ கடகலக்னத்துக்கு சூரிய திசை அப்படின்னா 2 கூடையவன். பேச்சு, கையிருப்பு பணம், அதே மாதிரி சொத்து பத்து சேர்க்கறது, எந்த பொருளையும் தனதாக்கி கொள்வது என்பது சூரியன் வச்சிருக்கிற ஒரு பொட்டன்ஷியல். இப்போ கோச்சாரத்தில் அவர் நல்லா இருக்கார். ஒருவேளை இவங்க ஜாதகத்தில் 8ஆம் இடமான கும்பராசிலேயோ 12ஆம் இடமான மிதுனராசிலேயோ சூரியன் இருந்து திசை நடத்தினாதான் இவங்களுக்கு கஷ்டம். அப்படி இல்லாமல் வேற எங்கே இருந்தாலும் இவங்களுக்கு பணவரவு, உடல் நலம், ஆரோக்கியம், உறவுகள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை அந்த 8-12 இருக்கிறவங்களுக்கு கூட இந்த கோச்சாரம் என்பது நன்மையை செய்யும். இந்த 40 நாட்கள் நன்மை செய்யும். ஏன்னா சிம்மத்தில் அவர் ஆட்சி பலத்தோட சூரியன் இருக்க போகிறாரு. அதுக்கப்புறம் கன்னிராசியில் போகும்போது ஒரு சப்போர்ட் கிடைக்கும், ஒரு டிபெண்டிங் நேச்சர், இப்போ ஒரு சகாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திர திசை. சந்திர திசை நடக்கிறவங்களுக்கு எந்த வித பலன்கள் தருங்கய்யா? இந்த 40 லக்னாதிபதியே அவர் தான். ஆனால் அவருடைய நட்சத்திரம் 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலுக்கும் நல்லா இருக்கும், உறவுக்கும் நல்லா இருக்கும், ஆரோக்கியத்துக்கும் நல்லா இருக்கும். அற்புதமான திசை தான் சந்திர திசை. ஒருவேளை இவங்களுக்கு வரக்கூடிய புத்திகளில் நமக்கு ராகுவோ குருவோ வரும்போது மட்டும் சிரமப்படுவாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 8ல் ராகு இருக்குது, 12ல் குரு இருக்குது. இந்த ராகு புத்தி குரு புத்தி நடக்கிறவங்க சந்திர திசையில் இருக்கவங்களுக்கு மட்டும் சிரமம் இருக்கும். மற்றவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை. செவ்வாய் திசை இந்த கடகலகலக்காரங்களுக்கு எந்த வித பலன்கள் தருங்க? செவ்வாய் கிரகம் என்பது 5ஆம் இடத்துக்கும் அதிபதி, 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்பேற்பட்ட ஒரு தொழில் ஸ்தானாதிபதி இன்னைக்கு கோச்சாரத்தில் அப்படியே அஸ்தம், சித்திரை, சுவாதி இப்படியே போகிறார். அதாவது 3ஆம் இடம், 4ஆம் இடம் அப்படியே போகிறதுனால இவங்களுக்கு ஒரு புது மாற்றங்களை கொடுத்துருவார். அதாவது ஐடியாலஜி, நம்ம இது வரைக்கும் இன்னும் பிரின்சிபலில் இயங்கணும், இனி அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்ற எண்ணத்தை கொடுத்துரும். செவ்வாய் மெயினாக எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்ரு, கம்யூனிகேஷன், இது மாதிரி டிசைனிங், இது மாதிரி ஆர்கிடெக்டு, இது மாதிரி செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பிரபலமாக கொடுத்துரும். செவ்வாய் திசையில் பயப்பட வேண்டியதே இல்லை. சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு திசை. ராகு திசை இந்த கடகலகலக்காரங்களுக்கு இந்த 40 நாட்கள் நடக்கக்கூடிய கோச்சார ரீதியாக இருக்கிற பலன்கள் சொல்லுங்க ஐயா. 18 வருஷம் நடக்கக்கூடிய ராகு திசை இவங்க பிறந்த ஜாதகத்தில் கடகலக்கணத்துக்கு 8லையும் 12லையும் இருந்தால்தான் கஷ்டம். அப்படி இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதுலேயும் 3, 7, 11 இருந்தால் ரொம்ப சிறப்பு. இப்போ அவங்க ஜாதகம் பிறக்கும்போது 3ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ இருந்தால் அந்த ராகு ஒன்றும் பண்ணாது, நல்ல நன்மைகளை செய்யும். கோச்சாரத்துலேயும் நமக்கு 8ல் இருக்கிறதுனால 12ல் இருக்கிறதுனால இந்த புத்திகள் வரும் இல்லையா, அதில் கொஞ்சம் நல்ல புத்திகளாக வரணும். ஏன்னா இப்போ சனி புதன் வர்றதும் நல்லது தான், கேது சுக்கிரன் சூரியன் வர்றதும் நல்லது தான், சந்திரன் செவ்வாய் வர்றதும் நல்லது தான். ராகு குரு மட்டும்தான் கெட்டது. இப்போ யாருக்கு அது நடக்கும்? ராகு திசை ஆரம்பித்து சுய புத்தி குரு புத்தி முதல்லயே வந்துடுது. அப்போ ஒரு 5-6 வருஷம் கடந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ தான் ராகு திசை ஆரம்பிக்குங்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. சிறப்பு சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு திசை. குரு திசை எந்த ஒரு பலன் கொடுத்துருங்க? ராகுக்கு சொன்னதே தான் குருவுக்கும். இப்போ 12ல் இருக்காரு, அவரும் 12ல் குருவனுடைய நட்சத்திரத்திலே இருக்காரு. அப்படிங்கும்போது செலவுகளை அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருப்பார். மூலதனம் போட வச்சுக்கிட்டே இருக்குமா ஒழிய அதுக்கு வருமானத்தை காட்டாது. 10ஆவதுக்கு 8ல் இருக்கிற ராகுவும் குருவோட நட்சத்திரத்தில் தான் இருக்காரு. அப்போ அதனால் என்ன ஆகும்? செலவை இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த குரு திசைக்கும் நான் சொன்ன மாதிரி குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு பிரச்சனை,
ஆனால் மற்ற புத்திகள் நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே வீரியம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ம். யார் ஒருவர்களுக்கு கடகலக்கணத்தில் குரு வந்து 3 7 11 இருந்திருக்காங்களோ ஜனன காலத்தில் ம். அவங்களுக்கு பெரிய பாதிப்பு செய்யாது, நல்லது தான் பண்ணும். ஆனால் இப்போ 12ஆம் இடத்துலையே அவங்க பிறக்கும்போதே இருந்து இப்போவும் அந்த கோச்சார குரு அங்கே இருக்கிறாருங்கும் போது தான் குரு புத்தி நடந்தால் சிரமம், மற்ற புத்திகள் வந்தால் தப்பிச்சுக்கலாம். சிறப்புங்கய்யா. ஐயா அடுத்து சனி திசை. சனி திசை வந்து இவங்களுக்கு எந்த வித பலன்கள் தருங்கய்யா? ஊக்கத்தை கொடுக்கும். அதாவது நல்ல மூளை உழைப்பு செய்கிறது, திட்டம் போடுறது, சுபகாரியங்கள் பண்ணுறது, பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கிறது, ஆன்மீகம், இஷ்ட தெய்வம், இது எல்லாமே சனி தான். அப்படிப்பட்ட சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அருள் நல்லா இருக்கும், ம். ஆரோக்கியம் நல்லா இருக்கும், உறவுகள் நல்லா இருக்கும். ஆனால் வேலை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மிடிலாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சின்ன வருவாய் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ம். அதே சனி இவங்க பிறந்த ஜாதகத்தில் 2 6 10 இருந்தாருன்னு வைங்க, சிம்மத்திலேயோ மகரத்திலேயோ 10ஆம் இடமான மேஷத்திலேயோ இருந்துட்டாருன்னா இந்த சனி திசை இவங்களுக்கு ரொம்ப பண வரவை கொடுக்கும், புகழை கொடுக்கும், பதவியை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். ம். இப்போ நடப்பு கோச்சாரம் அப்படின்னு எடுக்கும் பொழுது 9ஆம் இடத்துல தான் இருக்கார். ம். இது வந்து உயிர் பற்றுன்னு சொல்கிறது. இப்போ நான் சொன்ன 2 6 10 பொருள் பற்று. அப்போ உயிர் பற்றில் இருக்கிறதுனால கன்சல்டிங் கமிஷன் வகை தன்னுடைய மூளை உழைப்பை வச்சு பிழைக்கிறவங்களுக்கு இந்த சனி திசை ஒன்றும் பண்ணாது, நல்லா இருக்கு. சிறப்புங்கய்யா. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் திசை. புதன் திசை நடக்கிறவங்களுக்கு எப்படிங்கய்யா இருக்கும்? அதே தான் சனி சொன்ன மாதிரியே புதனும் 1 5 9 கான்செப்டில் இருக்கார். ம். இப்போ அதே புதன் வந்து கோச்சாரத்துலேயும் நமக்கு பணம் சம்பாதிக்கிற ஈடுபாடை கொடுக்குறாரு, அந்த வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். பேச்சினால சம்பாதிக்கிறது அல்லது நம்ம இது வரைக்கும் செஞ்சிட்டு இருந்த முயற்சிகளில் ஒன்றுமே கிடைக்கலைங்கும் போது இப்போ டக்குன்னு ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும். ம். அந்த பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணி விடுறதுக்கு புதன் சப்போர்ட் பண்ணுவார், அடுத்தவர்களோட உதவியும் கிடைக்கும். இதுலேயும் வந்து கன்சல்டிங் லைனில் இருக்கவங்க மிகச்சிறப்பாக இருப்பாங்க. ஆனால் இதே தான் 8 12 புதன் உட்கார்ந்துருக்கக்கூடாது ஜாதகத்தில், ம். அவங்க அவங்க தான் கஷ்டப்படுவாங்க, மற்றவர்கள்லாம் நல்லா இருப்பாங்க. சிறப்புங்கய்யா. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா கேது திசை. கேது திசை நடக்கிறவங்களுக்கு பலன் எப்படிங்கய்யா இருக்கும்? கேதுனுடைய நட்சத்திரமே பணம் வருவாய் ஸ்தானத்தில் தான் இருக்குது. இப்போ கேதுவும் அங்கேயே தான் இருக்கார். அதனால் இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு லாயர் இருக்காங்க, ஒரு கிரிமினல் லாயரு, ம். அதெல்லாம் பேச்சு தான். ம். அந்த கேதுனாலே குற்றப்பிரிவுன்னு அர்த்தம். ம். அது மாதிரி சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஞானகாரகன் பேச்சினால சம்பாதிக்கிறது, சட்டம் நல்லா இது பண்ண, மருத்துவத்திலையும் நல்லா ஒர்க் பண்ணும். ம். அதனால் இந்த கேது கோச்சாரத்துலேயும் நல்லா இருக்குது, திசையிலையும் நல்லா இருக்குது. ஆனால் இந்த கேது வந்து 1 5 9 இருக்கக்கூடாது, இருந்தால் பணம் கம்மியாகும். ஆனால் உறவு சார்ந்த விஷயங்களையா? ஆமாம், உறவு சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இருக்குமோ ஒழிய கேதுனுடைய பொட்டன்ஷியல் பணவரவு தொழில் தான், அதுக்கு வந்து பாதிப்பை கொடுத்துரும். உறவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்போ கேது நடக்கிறவங்களுக்கு பாருங்க, 2ல் கேது இருந்து திசை நடத்துதுன்னு வைங்க, கணவன் மனை பிரச்சனை வரும். ஏன்னா இப்போ 8ல் ராகு 2ல் கேது தானே கோச்சாரம். ஆமாம். அப்போ 7ஆம் இடத்துக்கு அது 8ஆம் இடம் ஆயிரும். என்றைக்குமே கேள்விக்கு உரிய பாவத்தை எடுத்து பலன் சொல்லும்போது அந்த கேள்விக்குரிய பாவத்தின்படி தான் இந்த சூத்திரமே வேலை செய்யும். மொத்தத்தில் லக்னத்தில் 2ல் இருக்கு நல்லா இருக்குன்னு எடுக்கக்கூடாது. 2 வந்து பொருள் பற்றுக்கு நல்லது, ஆனால் உயிர் பற்றுக்கு நல்லா இல்லை. சிறப்புங்கய்யா. ஐயா அடுத்து இறுதியாக பார்த்தோம்னா சுக்கிர தசை. சுக்கிர தசை நடக்கிறவங்களுக்கு எந்த வித பலன்கள் கிடைக்குங்க? சுக்கிரனுடைய நட்சத்திரங்களான பூரம், பூராடம், அதே மாதிரி பரணி, இப்படியெல்லாம் இருக்கவங்களுக்கு கவலையே இல்லை. 20 வருஷமும் பணம் வந்து பிரபலமாக டெவலப் பண்ணி கொடுத்துரும். நல்ல தொழில் வளம் இருக்கும். மிகுந்த பொருட்செலவில் பண்ணுற தொழிலாக தான் பண்ணுவாங்க. ஹைஃபையாக இருப்பாங்க. சொகுசான வாகனங்களும் இருக்கும், அதே மாதிரி பங்களாக்களும் இருக்கும், நல்லா இருக்கும். இந்த சுக்கிர திசை நல்லா இருக்கும். ஒரே ஒரு விஷயம், ஆண்களாக இருந்தால் களத்திரகாரகன் சுக்கிரன், அவன் வந்து 2 6 10 அப்படின்னு எடுக்கிறது வந்து களத்திரகாரகன் வீக் ஆக்குறாரு. அப்போ கணவன் மனைவி நெருக்கத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். பிறக்கும் போதே சுக்கிரன் 8 12 இருந்தால் ஆசை காட்டி மோசம் பண்ணக்கூடிய வேலையும் செஞ்சிருங்கிறதையும் மறந்துடக்கூடாது. சிறப்புங்கய்யா. அதுவும் அந்தர சூட்சும ரீதியாகவே நீங்கள் பலன் சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த லக்னத்தை பற்றி பார்க்கலாங்கய்யா. நன்றி.